வணக்கம் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். நம்மளுடைய காலேஜ் லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே நிச்சயமாக நிறையவே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? பட் ஆனால் நம்ம சொல்கிற எந்த விஷயத்துக்கும் வேணான்னு சொல்லாமல் நம்ம எங்கே போனாலும் நம்ம கூட வந்து நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுற ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃப்ரெண்டுன்னு பார்த்தா அது நம்மளுடைய பைக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பைக்கை போயிட்டு ஒரு ஃப்ரெண்டுன்னு கேட்குறீங்கன்னா எங்களை மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் எங்களுக்கும் அந்த ஒரு பைக்குக்கும் நடுவில் இருக்கிற பாண்டிங்னு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு இல்லை, இன்னும் எங்களோட பெரிய ஆளுங்க கூட அந்த ஒரு பைக் கூட நல்ல ஒரு பாண்டிங்கோட இருப்பாங்க. ஏன்னா பைக்குன்றது அந்த அளவுக்கு பசங்களோட லைஃப்பில் ஒரு மிக்ஸ் ஆகி போன ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயம்ன்றது காலேஜ் டைமில் யூஸ்வலாக நிறைய தேவைப்படும் பசங்களுக்கு. அந்த ஒரு காலேஜ் பசங்களுக்கான பைக் தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட பைக்ஸ் ஏகப்பட்ட விதத்தில் இறங்கியிருக்கு. அதில் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் பைக் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட் அண்டர் 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஆமாம், அதனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நடிச்சுன்னு வர உங்களுக்கு தெரியும். அந்த கிளிக் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா எங்களுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பாருங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th லிஸ்ட்டில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட Apache RTR 160 ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக் எந்த அளவுக்கு நல்ல ஒரு அக்ரெசிவ் டோனில் இருக்கணுமோ அந்த அளவுக்கான ஒரு சூப்பர் அக்ரெசிவ் ஸ்போர்ட்டியர் டிசைன் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. அதனால் டிசைன் விஷயத்தில் ரியலி இந்த ஒரு வெஹிக்கிளில் குறையலன்னு சொல்லலாம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரோட் ப்ரெசன்ஸோடய இருக்குது உங்களுக்கு இந்த டிவிஎஸோட Apache RTR 160 அதனால் டிசைனில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னே சொல்லலாம். பட் ஆனால் என்ன, உங்களுக்கு 160 வந்து சிங்கிள் சீட் மட்டும் தான் வரும். உங்களுக்கு 200 மட்டும் தான் ஸ்ப்ளிட் சீட் வரும். பட் ஸ்ப்ளிட் சீட்டே நம்மளுக்கு இட்ஸ் மோர் தென் எனாஃப் தான். வண்டியோட டிசைன்லாம் பார்க்க ஓரளவு சூப்பராகவே இருக்கும்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் கனெக்டிவிட்டியோடு இருக்குன்றப்போ ஃபீச்சர் விஷயத்துலையும் உங்களுக்கு இந்த இடத்துல குறையே கிடையாது. அதுக்கடுத்த விஷயம் பார்த்தோன்னா வச்சிங்களா, உங்களுக்கு இந்த வண்டியோட வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் வந்து உங்களுக்கு ஒரு 159.7 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ்க்கான ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜின் பார்த்தோன்னா வச்சுக்கலாம் 17.31 bhp ஆஃப் ஹார்ஸின் 14.73 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்னு ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு 114 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் இன்னும் கூட உங்களால் ரியல் லைஃப்பில் கொஞ்சம் அதிகமாக போக முடியுது. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தளவுக்கு சும்மா சொல்லக்கூடாதுப்பா. இந்த ஒரு 160 cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸே இந்த ஒரு வெஹிக்கிள் கெயின் பண்ணியிருக்கு. உங்களோட டே டு டே சிட்டி கம்யூட்டுக்கும் அப்பப்போ கொஞ்சம் ஒரு சில லாங் ட்ரைவ்ஸுக்கும் இந்த ஒரு இன்ஜின் பர்ஃபெக்டபுளாகவே இருக்கும். பட் நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் தேவை டிவிஎஸ்ன்றதுனால. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஓனர் ரிப்போர்ட்டட் 45 kmpல இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் டே டு டே சிட்டி ரஷ்ஷுக்கு நீங்கள் நிறுத்தி ஓட்டுறீங்கப்போ மேபி கொஞ்சம் மைலேஜ் கம்மியாக இருக்கலாம். பட் நீங்கள் ஹைவேஸில் நீங்கள் நல்ல ஒரு க்ரூசிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப இதை விட பெட்டர் மைலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மைலேஜ் விஷயத்தில் ஓகேவான ஒரு மைலேஜ் இந்த வண்டி பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் தான். பட் சிங்கிள் சேனலும் இருக்குது, டுவெல் சேனலும் இருக்குது. உங்களுடைய பட்ஜெட் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 144 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 800 mm கிட்ட வரைக்கும் வருதுப்பா. சீட் ஹைட் கொஞ்சம் டாலராக தான் இருக்குது. பட் ஸ்போர்ட்ஸ் மாடல் யூஸ்வலாக கொஞ்சம் சீட் ஹைட் அதிகமாக தான் வரும். அது இல்லாமல் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு ஒரு 144ன்றது அது ஓரளவுக்கு ரீசனபிள்ன்றதுனால ஒரு வண்டியோட ஹேண்டலிங் மாதிரி விஷயங்களையும் நீங்கள் நல்லாவே டேக்கிள் பண்ணிடலாம். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,57,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,69,000 வரைக்கும் வருதுங்க. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் எடுக்குன்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த டிவிஎஸ் Apache RTR ஒரு பெட்டர் ஆப்ஷன் சொல்லலாம். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோட Xpulse 200 ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இது வந்து அட்வென்ச்சர் பைக் ஆச்சு. இது எடுத்துகிட்டு வந்து ஏன் நீ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு லிஸ்டிங்கில் சேர்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஸ்போர்ட்ஸ் பைக் மட்டும் தான் ஓட்டணும்னு ஏதாவது கண்டிஷன் இருக்கா? அப்படிலாம் கிடையாது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓட்டுற பைக்கோட டிசைன் யூனிக்காக இருக்கணுன்றது தான் நிறைய பேர் கவனிப்பாங்க. அந்த ஒரு யூனிக்னஸ் இந்த வண்டியில் ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டிசைன் பொறுத்தளவுக்கு ஒரு டர்ட் ஆஃப் ரோடர் எதை மாதிரி இருக்குமோ அதை மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு சூப்பர் அட்வென்ச்சர் டிசைன் டோனில் உங்களுக்கு இருக்குது. டிசைன் ரியலி உங்களுக்கு நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ரோடு அப்பியரன்ஸை கொடுக்குன்றதுல டவுட் இல்லை. ஓட்டிட்டு போனீங்கன்னா வண்டி நல்லா உயரமாக இருக்குன்றதுனால
உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கெத்தாக இருக்கும் வண்டி ஃபீல். அதெல்லாம் அப்படியே காலேஜில் செமஸ்டர் லீவ் வருது, ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நல்ல லாங் ட்ரைவ் போகணுன்னு நினைக்கிறீங்க, இப்போ அப்படியே மூட்டை முடிச்சு கட்டிட்டு கிளம்பிட வேண்டாம். இந்த ஒரு பைக்கில் எந்த ஒரு ரோடு என்ன மாதிரி சர்ஃபேஸாக இருந்தாலும் ஒரு கை பார்த்தலான்ற மாதிரி இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும். பட் ஹைவேஸில் அந்த அளவுக்கு பெட்டராக இருக்குமான்னு கேட்டுறாதீங்க. ஆல் ரோடு டேக்கிள் பண்ணும், ஹைவேஸில் ஓகேவாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு, ஆமாம் ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லணும் இல்லையா. ஃபீச்சர் பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் ஜிபிஎஸ் நேவிகேஷன் அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட இருக்குது. அல்லாமல் இதில் வந்து அந்த ஒரு ஏபிஎஸும் இருக்குது. பட் ஆனால் சிங்கிள் சேனல் தான். அந்த ஏபிஎஸ்க்கு வந்து உங்களுக்கு ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆமாம், ரோடுக்கு, ஆஃப் ரோடு, அதை மாதிரி ஒரு சில அந்த ஏபிஎஸ்க்கான மோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் இந்த ஒரு வெஹிக்கிளில் ஹைலைட்டாக இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு 200cc அக்யூரேட்டாக சொல்லலாம் வச்சுங்களேன். ஒரு 199.6cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ்க்கான ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா 18.96 bhp ஆஃப் பவர் சின் 17.35 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் பிடிச்சு முடியுது. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தளவுக்கு இதுவும் கொஞ்சம் அந்த ஒரு மிட் ரேஞ்ச் அண்ட் லோ எண்ட் போக்கர்ஸ் தான். டாப் அண்ட் ஒன்றும் பெருசாக சொல்லும்படி இருக்காது. உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான்றப்ப அந்த ஒரு ஆஃப் ரோடுக்கு ஓரளவுக்கு மேனேஜபிள் பண்ணிடலாம். இந்த வண்டி வச்சுட்டு ஓரளவுக்கு நல்லா ஆஃப் ரோட் பண்ண முடியுது. பட் எனக்கு இந்த வண்டியில் ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக ஃபீல் ஆனது என்னென்னு பார்த்தோன்னா, இந்த ஒரு 200cc இதோடைய அந்த ஒரு டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸுன்றது ஒன்றும் பெட்டராக இல்லை. நீங்கள் ஹைவேஸில் ஒரு இன்னொரு 200cc பைக் கூட ஒரு ஈடுக்கீடான ஒரு க்ரூசிங் ஸ்பீட் ஸ்மூத்தாக எந்த ஒரு சவுண்ட்ஸும் இல்லாமல் மெயின்டைன் பண்ண முடியல. கொஞ்சம் நாய்ஸஸும் இருக்குது. பட் அது வந்து அந்த வண்டியோட நேச்சர் தான். ஏன்னா இது ஒன்றும் ஆன் ரோடுக்காக மேக் பண்ண ஒரு பைக் இல்லை, ஆஃப் ரோடுக்காக மேக் பண்ண ஒரு பைக். அந்த ஒரு ஆஃப் ரோட் பர்ஃபார்மன்ஸு இந்த ஒரு பைக் எக்ஸலண்ட்டாக செய்து, அது வரைக்கும் பிரச்சனை இல்லைப்பா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வந்து டாப் ஸ்பீடு ஒரு 115 வரைக்கும் சொல்கிறாங்க. அதுக்கு மேலே லைட்டாக போகுது. பட் அந்த அளவுக்கு போகிறது இந்த வண்டி பொறுத்தளவுக்கு ரெக்கமெண்டட் கிடையாது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு ஓனர் ரிப்போர்ட்டட் 40 km வரைக்கும் சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது மைலேஜ் இதுக்கும் டீசெண்டான லெவல் தான். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு முன்னே சொன்ன மாதிரி டுவெல் டிஸ்க்கு, பட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும்தான் டுவெல் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 159 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 825 இருக்கிறதுலே ரொம்ப டாலரான ஒரு சீட் ரைடு. ஷார்ட் ரைடர்ஸ் கவுன்சிங்கப்பா இந்த வண்டி ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லிக்கிறேன். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க இன்னொரு பைக்கை பார்க்க முன்னாடி இதோடைய ப்ரைஸிங் பார்க்கணும் இல்லையா. ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் 1,80,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,89,000 வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு நல்ல பைக்னே சொல்லலாம் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. சரி, வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ராயல் என்ஃபீல்ட ஹண்டர் 350 ஆமாங்க. இந்த ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே ஒரு ராயல் என்ஃபீல்டு எடுக்குன்னு நினைக்கிற எல்லாருக்குமே நிச்சயமாக இது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு லைட்டாக அந்த ஒரு கெஃபே ரேசர் ஸ்டைலிங்கில் உங்களுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால் டிசைன் பார்க்குறது கொஞ்சம் ஷார்ட்டாக அப்படியே உங்களுக்கு வண்டி அப்படியே ஒரு மாதிரி ஒரு பார்க்க ஒரு ராயல் என்ஃபீல்டோட அந்த ஒரு எக்ஸாக்ட் ஃபீல் கிடைக்கல. பட் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த ஒரு யூனிக்கான ஒரு ரோட் அப்பீரன்ஸ் இருக்குது. வண்டியோட டிசைன் இஸ் ஸோ குட் தான். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ராயல் என்ஃபீல்டு யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற அந்த ஒரு 350cc ஜே பிளாட்ஃபார்ம் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏர் கூல்டு தான், 2 வால்வு தான். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச் தான். ஓரளவு இன்ஜின் பற்றி சொல்லலாம் வச்சுங்களேன். இது வந்து நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு இன்ஜின்மே கூட. ஆமாம், இந்த 350ல் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்னஸையும் ரிஃபைன்மெண்ட்டையும் இந்த ஒரு இன்ஜின் ரொம்பவே சூப்பராக கொடுக்குது. பட் இந்த இன்ஜின் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஹெவி, அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சரி, ஓகே. இந்த இன்ஜினோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுன்னு பார்த்தீங்கன்னா 20.26 bhp பவர் சின் 27 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் அரௌண்ட் ஒரு 140 km/h வரைக்கும் ரீச் பண்ணுன்னு சொல்கிறாங்க. 140 114 ஒரு 115 வரைக்கும் போகுதுன்னு வச்சுங்களேன். ஓகேவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் டாப் அண்ட் பொறுத்தளவுக்கு. பட் உங்களுக்கு அந்த ஒரு மிட் அண்ட் லோ எண்டில் செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு பிக்கப் ஃபீல் ஆகும். அந்த ஒரு மிட் அண்ட் லோ எண்டில் இந்த வண்டியோட அந்த ஒரு பிக்கப்பை வேறு எந்த வண்டியாலையும் இந்த ஒரு செக்மெண்ட்டில் வேறு எந்த வண்டியாலையும் அடிச்சுக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சடன் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளில் கிடைக்கும். பட் ஆனால் டப்புன்னு ஸ்பீட் ரீச் ஆகாது. அந்த ஒரு பிக்கப் நல்லாயிருக்கும், அந்த ஒரு இழுக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு டார்க் ஃபீல் நல்லாயிருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிளில். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு அந்த வண்டியோட மைலேஜ் போகிறதாலுக்கு ஒரு 35 வரைக்கும் சொல்கிறாங்க. ஒரு 30 kmpl தான் நிறைய பேர் கிடைக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் மைலேஜ்லாம் ஒன்றும் பெருசாக சொல்லும்படி இருக்காது. ஒரு டீசெண்டாக ஓட்டணும் மேபி. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த வண்டியோட அந்த ஒரு பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு டுவெல் டிஸ்க், டுவெல் சேனல் ஏபிஎஸ். பிரேக்கிங் பைக்லாம் நல்லா தான் இருக்குது. பட் வண்டியோட வெயிட் அதிகன்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு பிரேக்கிங் எஃபிஷியன்சி கொஞ்சம்
கொஞ்சம் கம்மியாக தெரியலாம். பட் அந்த வண்டிக்கு அந்த ஒரு பிரேக்கிங்கிறது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 177 kg சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 800 mm கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட்டு 800 mmன்றது கொஞ்சம் டாலர் தான், பட் இருந்தாலும் ஓகே. வண்டியோட வெயிட் மட்டும் கொஞ்சம் ஹெவி, அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுங்க. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,79,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் அரௌண்ட் ஒரு 2,07,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங் வந்து லைட்டாக நம்ம பட்ஜெட்டை விட்டு வெளியே போகுது டாப் மாடல் பொறுத்த அளவுக்கு. பட் பேசிக் அண்ட் மிட்டும் வந்து ஓரளவுக்கு நம்ம பட்ஜெட்குள்ளே வருதுன்றப்ப really இந்த ஒரு மாடல் கூட நீங்கள் இந்த செக்மெண்ட்டில் ட்ரை பண்ணலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு நம்ம சுசுகியோட ஜிக்ஸர் SF150 ஆமாங்க. இந்த ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே ப்ராப்பரான ஒரு ஃபுல்லி ஃபேட் டிசைன் கெயின் பண்ண ஒன் அண்ட் ஒன்லி மாடலாக இப்போதைக்கு நம்ம சுசுகி ஜிக்ஸர் SF150 தான் இருந்துக்கிட்டு இருக்குது. மித்த அந்த ஒரு ஃபுல் ஃபேட் மாடல் டிசைன் இருக்கிற எல்லா பைக்ஸுமே உங்களுக்கு அந்த ஒரு 2 lakh above. பட் ஆனால் இது மட்டும் தான் உங்களுக்கு இந்த ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசைன் பைக்கு. டிசைன் மட்டும் தான் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா மித்த விஷயத்துலையும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை லைன் வைஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு அப்பியரன்ஸ், ஒரு ஃபுல்லி ஃபேட் டிசைனு, எல்லாம் நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டின்றதுனால உங்களுக்கு டிசைன் விஷயத்தில் இந்த வண்டியில் குறையே கிடையாது. ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்னுடைய ஒரு ஃபேவரட் டிசைனே சொல்லலாம் இந்த ஒரு செக்மெண்ட், இந்த வெஹிக்கிளோட டிசைன். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட ஃபீச்சர் பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, GPS நேவிகேஷன்ன்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப சூப்பர் தான். அதுலேயும் உங்களுக்கு குறை கிடையாது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினில் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், இது வந்து ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். அது இல்லாமல் இது வந்து ஒரு ஃபுல்லி ஃபேட் டிசைன்ன்றதுனால நீங்கள் லோக்கல் டிராஃபிக்கில் கொஞ்சம் நிறுத்தி ஓடுறீங்கப்ப அந்த ஒரு ஹீட் வந்து கொஞ்சம் நல்லாவே ஃபீல் ஆகுது. பட் ஹைவேஸில் நீங்கள் கண்டினியூஸாக ஸ்ட்ரெச் பண்ணுறீங்கப்ப அந்த ஒரு ஆப்போசிட் விண்டோ ஓரளவுக்கு மேனேஜபிள் பண்ணிடுது. பட் நீங்கள் லோக்கல் டிராஃபிக் எந்த டிராஃபிக்கில் போய் நீங்கள் நிறுத்தி ஓடினாலும் அந்த ஒரு ஹீட்டுன்றது உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா பட் ஆனால் அது பெரிய பிரச்சனை கிடையாது, நான் சொல்லிக்கிறேன். சரி ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 13.4 bhp ஹவர்ஸும் 13.8 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் முடியுது. பவர் பொறுத்தளவுக்கு இதோடைய செக்மெண்ட்டில் இதோடைய பவர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் நல்ல ஒரு பவர், அந்த ரேஞ்சுக்கு ஓகேன்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மிட் ரேஞ்சுன்றதுனால உங்களுக்கு சிட்டி கம்யூட்டுக்கும் லைட் ஹைவே யூஸுக்கும் ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாகவே இருக்குது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு கம்பெனி தரப்புலேருந்து ஒரு 125 வரைக்கும் சொல்கிறாங்க. ஓகேவான ஒரு டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸு. வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு ஒரு 45 km இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டுவெல் டிஸ்க் தான், பட் சிங்கிள் சேனல் ABS மட்டும் தான். அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸுக்கு போதும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,66,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் உங்களுக்கு 1,84,000 வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் இருக்கிற பைக்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட் லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு நம்ம பஜாஜோட பல்சர் NS200 ஆமாங்க. இந்த ஒரு செக்மெண்ட்டில் இந்த ஒரு ப்ரைஸிங்கில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக்னா அது நிச்சயமாக நம்ம பஜாஜோட பல்சர் NS200னே சொல்லலாம். ஆமாங்க. ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் நல்ல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட் ஃபீச்சர்ஸ், நல்ல டிசைன், இது மாதிரி எல்லா விஷயத்தையும் எதிர்பார்த்து ஒரு பைக் எடுக்கிறீங்கன்றப்ப நிச்சயமாக இந்த பஜாஜ் பல்சர் NS200 கூட உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு அக்ரெசிவான ஸ்டான்ஸில் வரக்கூடிய ஒரு நேக்கிட் பைக்கை தான் உங்களுக்கு பஜாஜ் இந்த ஒரு வெஹிக்கிளை உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்தளவுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கு அந்த ஒரு 2024 மாடலில் ஃபுல் LED செட்டப் வித் ப்ளூடூத் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ன்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப சூப்பர் தான். அது இல்லாமல் GPS நேவிகேஷனும் இருக்குதுன்றப்ப அதுலேயும் ரொம்ப எக்ஸலண்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. அதனால் ஃபீச்சர் விஷயத்துலையும் உங்களுக்கு குறையே கிடையாது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் வந்து உங்களுக்கு ஒரு 200cc லிக்விட் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இதோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தளவுக்கு 24.13 bhp ஹவர்ஸும் 18.74 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு கம்பெனி தரப்புலேருந்து ஒரு 125 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் உங்களால் இந்த வெஹிக்கல் வச்சுட்டு ஒரு 150 கிட்ட வரைக்கும் கூட ரீச் பண்ண முடியும். பர்ஃபார்மன்ஸ் ரியலி இந்த ஒரு 200cc செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா ஒரு 36 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் மைலேஜில் ஒன்றும் பெருசாக சொல்லும்படி இருக்காது. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மேபி இந்த ஒரு மைலேஜ் கூட நீங்கள் கிடைக்க வைக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு டுவெல் டிஸ்க் தான், டுவெல் சேனல் ABS. வண்டியோட டோட்டல் வெயிட்லாம் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 1,00,000
67,000 வந்து ஸ்டார்டிங் டாப் மாடல் 1,88,000 வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட், அது இல்லாமல் நல்ல டிசைனும் இருக்கக்கூடிய ஒரு பைக்னா அது நிச்சயமாக நம்ம பஜாஜோட பல்சர் 200 NS 200னே சொல்லலாம். சரி, தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்ட்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணி வைங்க. இப்போதைக்கு தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை, see you later.